வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி, முருகன் உபாசகர். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஜாதக கோளாறாக இருக்கும். ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சர்ப தோஷம், நாக தோஷம், இது போல் உடம்பில் நம்ம உடம்பு உறுப்பு இருக்குது இல்லையா, இதில் தோஷம், இந்த மச்சம் மாரி பாம்பு தோஷம், அது ஒரு மாதிரியாக மச்சம் இருக்கும், அப்படியே பாம்பு மாரியே பார்க்கறதுக்கு, அது ஒரு தோஷம். இது போல் நம்மளுக்கு ஜாதகத்திலே தோஷம் நிறையா இருக்கும். இந்த தோஷம்லாம் நீங்கன்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இந்த நாகதோஷம், சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் நீங்கிடும். எந்த தோஷம் இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் காலண்டரில் ஜென்ம நட்சத்திரம் வரும். உங்கள் பேர் இருக்குது இல்லையா, உங்கள் பேருக்கு தந்த நட்சத்திரம் வரும். அது என்றைக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க. இது எந்த மாதம் வேணாலும் செய்யலாம். இது செய்கிறது ஆடி மாதம், தை மாதம் செஞ்சேன்னா சிறப்பு. இதுக்கு கூடுதல் பவர் இருக்கும். இது அந்த மாதத்தில் என்னோடய ஜென்ம நட்சத்திரம் வரலன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அது போல் மாற்றி செய்கிற மாரி செஞ்சுக்கலாம். மாற்றி எந்த மாதம் வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணுறீங்க, இது போல் உங்களுக்கு இந்த தோஷம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு 3 கன்னி பெண் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இட்டுன்னு வீட்டில் இட்டுன்னு வந்துடுங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பெண், பெரிய பொண்ணாக இருக்கணும், ஆனால் கல்யாணம் ஆகாத இருக்கணும். அது போல் 3 பொண்ணு பார்த்து இட்டாந்து வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிடணும். சாப்பிட்றதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு, நல்ல சாப்பாடாக செஞ்சு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த 3 பொண்ணுக்கும் வஸ்திரம், துணி, அந்த பசங்க என்ன துணி போடுதோ அது போல் துணி எடுத்துன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அதில் வச்சு கொடுக்கறதுக்கு மஞ்சள் கிழங்கு, இந்த குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா, தேய்ச்சி குளிப்பாங்களா, அந்த மஞ்சள். அதுக்கப்புறம் வளையல், கண்ணாடி வளையல், அது போல் வளையல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பொண்ணுக்கு வாங்கி தரீங்களோ அது போல் 3 பொண்ணுகளுக்கும் 3 துணி, 3 குண்டு மஞ்சள், வளையல், அதுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன விருப்பம், இந்த குங்குமம், பொட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை பொட்டு வாங்கி கொடுக்கணும் தேவையில்லை. மேக்சிமம் பார்க்க போனால் மஞ்சள் கிழங்கு தான் வாங்கி வைக்கணும். அப்போ தான் அந்த தோஷம்லாம் நீங்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வர வச்சு வாசப்படியில் நிற்க வச்சு பாதம் பூசை பண்ணணும். காலில் தண்ணி ஊற்றி காலை கழுவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் பொட்டு வச்சு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுங்க. உள்ளே கூட்டாந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுங்க. அவங்க சாப்பிட்ணும், வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்கள நிற்க வச்சு இந்த வஸ்திரம், அது மேலே அந்த மஞ்சள் கிழங்கு, வளையல் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம், கணவன் மனைவி தோஷம், இல்லை அந்த உங்கள் ஜாதகத்தில் தோஷம் நிறையா இருக்கும், அதெல்லாம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கோயிலெலாம், எந்தெந்த கோயிலே போய் வரீங்க, அந்த தோஷம் நீங்காது. சர்ப்ப தோஷம், நாகதோஷம், இது போல் என்னென்ன தோஷம் இருக்குதோ அந்த தோஷமாகப்பட்டது அது பூரா நீங்கிடும். இது போல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வஸ்திரம் வச்சு அந்த பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷமும் நீங்கி உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். இதிலே கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். தோஷம் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். ஒரு தொழில் நம்ம செய்ய முடியாது, ஒரு வேலையும் நம்மளுக்கு தடைப்பட்டினே போகும் தோஷம் இருந்தால். எதுவுமே நம்மளுக்கு ஒரு உருப்படியாக ஒரு வேலை நடக்காது. இந்த சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு கேது, இந்த தோஷம்லாம் இருந்ததுன்னா நான் சொன்ன மாரி இது போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் நீங்கிடும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணரலாம். அந்த அளவுக்கு இந்த தோஷமாகப்பட்டது. இந்த கன்னி பொண்ணுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, ஆனால் 3 கன்னி பெண்ணாக இருக்கணும், 3 பெண்ணுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் காலு பாத பூசை பண்ணி தான் சாப்பாடு போடணும். காலில் பாத பூசை பண்ணி நல்லா வேண்டிக்கணும், இந்த தோஷம் நீங்கணும், எங்களுக்கு எல்லாமே விடுதலை ஆகணும்னு வேண்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த துணியை வஸ்திரம் வச்சு கொடுத்து அவங்கள அனுப்புனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தோஷம் எப்படியாப்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகிடும். ஆனால் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் செய்யணும். இதை உங்கள் ராசி என்றைக்கு அந்த நட்சத்திரம் ஒரு காலண்டரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உங்கள் பேருக்கு அந்த நட்சத்திரம் ஒன்று வரும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து நீங்கள் அன்றைக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.